அருகாமையில் வந்திருக்கிறேன். தம்பி மகாராஜா அம்மா சொன்னார் வந்திருக்கா அறியாமல் வந்திருக்கிறார். உத்தரவு அம்மா வார்த்தை எனக்கு சித்தமாகட்டும். ஆனால் ஒரு வார்த்தை அப்படி
தேவி வர வேண்டும். என்ன காரணம்? ஆமா சண்டைக்கு போய் என்று சொன்ன வார்த்தையே வாய் என்று நானும் அழைக்க கிடையாது. அந்த ராமனிடம் ஆக வெற்றி பெற்று அவரும் வரை கிடையாது. தேவி எனக்கு சொல்ல
எப்படி என்ன செய்ய தெரியுமா? இந்த மாநில ராமநாதவட்டம் என்னுடைய தம்பியை கொன்றான் அல்லவா? ஆமா. மலைக்கு மலை வாங்க வேண்டும், அவனையும் கொல்ல வேண்டும். அதனால எனக்காக சின்னதாக ஒரு விடை கொடு. அப்படியா? நான் போய் வருகின்றேன். அப்படியே மன்னா.
நீ சொல்லக்கூடிய வார்த்தையான என்ன வார்த்தை? என் செவியிலும் கேட்கலாமா? என்ன சொல்கின்றாய்? எப்படி இந்த ராமனவன் ஒரு தெய்வமாக இருக்கிறார். தெய்வம் அந்த இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு ஒரு தெய்வமாக இருக்கிறார். அப்ப நான் யாரு? அண்ணா தாங்க என்ன சொல்றீங்க? அவன் தெய்வமா? ஆமா. அண்ணா ஐயோ நான் அடிக்குவேன். ஏய் அது என் முண்டாடிடா. யார் முண்டாடி? ஆளு பாதி பாதி. எப்படிடா பாதியா? நாலு உண்டு அடியா கேளு. நான் எதிர இருந்து. இதுக்கு மேல உண்டு. அண்ணா மரியாதை இல்ல. யார் நீ? மந்திரி. யாருக்கு? உங்களுக்கு. எப்படி இருக்கணும்? பயமாக பயம் பக்தியோட மரியாதை எடுக்கிறோம். இப்படி மகாராஜா இப்படி போனா அவன் என்ன சொல்கின்றான்?
இடத்திலேயாகும் சண்டைக்கு போக வேண்டாம் என்று சொல்லி என் இடத்தில் வீண் பார்த்து பேச வேண்டாம். அப்படியா? என் இடத்தில் தாமலம் கொடுத்து விடு. ஒன்னில் மான்றா ராமன் வாழ வேண்டும். உன் மாண்டால் ராமன் வாழ வேண்டும். இந்த ராவணேசன் உலகத்தில் கடவுளாய் இருக்க வேண்டும். இல்லவிட்டால் ஒன்றும் இரண்டு பேர்களை சேர்த்து அவன் போனா போட்டான் போட்டோம். நான் இருக்கேன் ஐயா, நீ இருக்கிறியா? இருப்பியா? இருப்பேன் எதுக்கு பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு? வீட்டுல யாரும் தேடி வருவாங்க ஒரு பாதுகாப்பு என் மந்திரியே மந்திரி தான் புத்துள்ளா மந்திரி. ஆனால் சரி, என்ன வார்த்தை? அண்ணா, ஏய், நீ போறேன்றியே எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? அன்றையா நான் பண்றேன். அண்ணா, ஏய், கண்டேன் ஒரு கனவு. ராமனை கொல்ல போறேன்னு சொல்றியே? இந்த ராம லட்சுமணனிடத்திலேயாக சண்டைக்கு வருகின்றேன், வெற்றியோடு வருகின்றேன் என்று. ஆமா, எனக்கு சின்னதாக விடை கொடுத்தால் போய்விடும். இந்தியா ஜனத்திலேயாக சென்று ஏய் நான் வெற்றியோடு வருகின்றேன், போய் வா என்று ஒரு விடை கொடுத்தால் போதும். மன்னா, நான் இருக்கும் பொழுது எனக்கு கனவு வருது. என்ன கனவு? ஆபத்து இருக்குமா? ஆபத்து இருக்குமா? கனவு வருகின்றதா? என்ன என்ன கனவு கண்டாய்? அண்ணா, எப்படி தெரியுமா? வடக்கனெல்லாம்
உறங்கிக் கொண்டு இருக்கும் போது கனவானது என்ன இங்க வடக்க இருக்கும் வீதியில நீ நடக்கிற வழிகளிலே வாழை மரமானது சாயை கண்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, தெற்க நல்ல வீதியில தென்னை மரமும் சாயை கண்டிருக்கிறேன். அண்ணா, நீ போகிற இடத்துல ஒவ்வொரு செயல மரம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீ போகிற இடத்துல உனக்கு அறிவு வந்துடும், அறிவு இருக்கும் என்று தோணுது. அது மட்டும் இல்லைமா? சரி அண்ணா, இரவுல உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆடு மாடு வாங்குறான், ஒரு மண்ணு மலை வாங்குறான், கடையில் போய் நகர் எடுக்கின்ற எழுதி பார்த்தால் உனக்கு அத்தனை நிச்சயமாகின்றதா, சொந்தமாகின்றதா? எத்தனை சொல்ல போதும் என்னுடைய சத்தத்தை கேட்கவே ஏற்காது. அதனால நான் சண்டைக்கு போக நிறுத்துவது யாராலும் முடியாது. நம்ம ஜாலியா இருக்கலாம். அந்த குரங்காக மட்டும் அசோத வனத்தை எரித்தது. ஆனால் எரித்தையும் எத்தனையோ பேர் உள்ள போகும் எத்தனையோ எடுத்திருந்தார். அத்தனை அவன் கேட்க கிடையாது. மாண்டால் அவளோட சேர்ந்தால் அவளோட வீண் வார்த்தை பேச வேண்டாம். தம்பி, எவ்வளவு சொன்னாலும் எடுத்துக்கலாம். சரியா? அதனால போட்டோம். என்ன வண்டியில அசுனுடைய ஊர்ல இருந்து வரல, நான் பணி போயிடாத எத்தனமா எத்தனல வாங்கி தரல, நைட்டுக்கு வராது காசு தரேன்ல, நைட்டுக்கு வரல காசு தரேன்யா, அந்த காசு தந்துட்டு போ, ஒரு வர முடியாது. நைட்டுக்கே தரேன்னாரு. நான் சண்டைக்கு போறேன், நீ ஒரு வேலை ஐயோ கூட செக் போயிடுவேன். ஆனா இருந்தாலும் இந்த மத்திய சத்தியமா காணுங்களா? எப்படியா நீ செத்தாலும் பரவாயில்ல, என் காசை கொடுத்துட்டு போயிடும். அப்படி முத்தியோட என்ன இல்லையா, காலை வண்டி நான் அப்படியே மட்டும் இருந்தாலும் விடக்கூடியவன். அப்படியா? சொல் பிரகாரம் உங்களுக்கு சாம்பளம் தருகிறேன், போயிட்டு வரேன். அப்படியே சமாதானத்தில் வீட்டில் இருக்க வேண்டும். நான் வெற்றியோட வருகிறேன். வீட்டு நிலத்தில் யாருடைய சேவாதி சேவைகளோ
இது என்ன சபை? மாபெரும் மக்கள் சபை. வாயா இது என்ன சபை? மின்னால மூடு மின்னால வடங்கடா மின்னால மூடு உட்கார வைக்கலாம் ஏடாங்க எப்ப பேசுறாரு ஐயோ எப்ப நீ முன்னாடி மூட சொன்ன. ஆமா பின்னாடி மூட சொல்லிட்ட. ஆமா உன் கை சும்மா தள்ளுவா முன்னாடி மூட. எப்ப பேசக்கூடாது யாரு யாரு? என்ன நான் கேட்டேன் ஆ. சொல்றேன் மேடம் நீ போய் கேட்டுடா போடா. கொஞ்ச நேரம் நீ வச்ச வாழை எடுத்து போட்ட எச்சால பையன் எங்கிட்ட வாங்கிட்டு சாப்பாடு எழுது சம்பளம் எழுது போடுங்க துணி எழுது என்ன எவ்வளவு சரி. எச்சலான்றல. எச்சலான்றல. ஆமா இப்ப உட்காரு. இப்படியே உட்காரு. எதை போட மாட்டேன். சோறு எடுத்துன்னு உட்காரு, அப்படியே சாப்பிடுறியா? எல்லாம் சாப்பிடணும். அவதான் அதனால பேசக்கூடாது சரி அப்படி இருந்தால் பார்த்தால் என்ன பார்த்தால் என்ன வந்துச்சா? இவ்வளவு பார்த்தா? அதுக்குமே கொஞ்சம் ஒரு பாட்டு பாட்டு வந்துருச்சு. என்ன பாட்டு அந்த பாட்டு என்னடா பாட்டு நல்லா பாட்டு வந்துருக்கு. சொல்றா என்னடா பாட்டு பாடுறேன். பாடு பாட்டு வேணாவா? பாட்டு வேணாவா? நான் பாடுற மாதிரி பாடணும். இங்க வா. நீ அந்த மைக்கு, நான் இந்த மைக்கு. குக்கு 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 இல்ல கு வேற பாட்டு பாடணுமா? வேற பாட்டு பாடணுமா? நான் ஞாபகம் நான் பாட மாட்டேன். கேட்டல கேட்டு அப்பா இது கேட்டு சரி வா
எங்க அஞ்சல் போயிடுவோம் பாட்டா ஆத்துல தண்ணி இருக்கு ஆத்துல தண்ணி இருக்கு ஐயரு வீட்டுல பொண்ணு இருக்கு வாழை நல்லா வளர்ந்து இருக்கு வாழைப்பழம் பழுத்து இருக்கு வாழை நல்லா வளர்ந்து இருக்கு வாழைப்பழம் பழுத்து இருக்கு வாழைப்பழ தோடு வாயிலியாம் மசால்கார வாயில மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி தந்த புண்ணியமான நாடு. புண்ணியமான நாடு. இது என்ன தெரியுமா? பாய்மானூர். பாய்மானூர்ல புண்ணியமான நாடு. இது பாய்மானூர்ல என்ன நாடு? இந்த ஊரு தெரியாம கூட வந்து பாருங்க. என்ன நாடு? இந்த ஊரு தெரியாது. சொல்றா. புஞ்சி புஞ்சி. இத கேட்டு வரீங்க. ஏமா அந்த ஊர்ல நம்ம? ஆமாடா. அந்த ஊர்ல யாராவது இருக்காங்க? அந்த ஊர்ல தான் பாய்மானூர் புண்ணியமான நாடு. இந்த புண்ணியமான நாட்டிலே நமது புண்ணிய செய்தி பார்ப்பனியாக பரிசு. நாடி வந்தேன். நாடு. சொல்லணுமா இல்லையா? மகாராஜா நீ சிரிக்காத நீ சிரிப்பு நாய் சுத்து மேலே இருக்கு. சத்தியமா உங்க அப்பா பேரு சத்தியமா உங்க பேரு எங்க சொல்றடா? எங்க அப்பா பேரு ராவணேஸ்வரன். எங்க அம்மா பேரு தெரியுமா? மண்டோதி. மண்டோதிரியா? ஏய் மண்டோதி. மண்டோதிரி. அப்பா பேரு ராவணேஸ்வரன். அம்மா பேரு மண்டோதி. அம்மா பேரு மண்டோதிரி. அதான் எங்க அம்மா. அவங்க அம்மா பேரு மண்டோதிரி. பிள்ளையாக பெற்றபடியா என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என்ன பேரு? சொல்றா. என்ன பேரை சொல்ல மாட்டேன். அவனுக்கே தெரியல கையில இருந்து பாக்குறான். மேகநாதன். வாகனநாதன். மேகநாதன். வாகனநாதன். மேகநாதன். வாகனநாதன். மேகநாதன். ஓ மேகத்துல வாலிபர் ஆமாடா. வாலிபர் குடி. வாலிபர் குடி. அப்படி என்னுடைய பேர் மேகநாதன். மேகநாதன். மேகநாதன் சொல்லிட்டீங்க. எப்படி வரட்டும்? என்ன கண்டோ? ஏமட்டமான பேசுறோ? கை கட்டி வாய் பிடித்து வாயில குத்தி வாய் குடித்து வாய் பிடித்து வாயில போதிட்டு நீங்க எப்படி பண்ணுவாங்க? வாய் புதைத்து வாய் பதித்துனா வாய் புதைக்கிறதுடா. வாயை பச்சறதுடா. வாயை மூடுது. அப்படி கரம்புதி. கரம்பூதி.
அடமானத்துல வச்சுக்கிறேன். அது காசுல வீட்டுல இது காசு அப்படி இருந்த போது இங்கு வந்தோம் நான் போய் கேட்டுட்டு வரேன். அப்படி இருக்கும்போது உடனடியாக வந்து போயிட்டோம்.
ரொம்ப வசமா இருக்கு.
நம்ம தென்னிலங்காபுரிக்கு இந்த மூலப்பட சேவை என்று சொல்லக்கூடிய 2000 சேவைகளில் மடித்து ஒன்றுக்கு உன்னுடைய சித்தப்பா என்று சொல்லக்கூடிய மிக சொல்றாங்க. ஆனால் நம்மளை குலத்துருவாகி மிக சொன்னார் யாரே உன் சித்தப்பா என்று சொல்லக்கூடிய மிக சொல்ல நம்மளுக்கு குலத்துருவாகி நம்ம இடத்திலே பிறந்து வளர்ந்து அந்த மாநில ராமனுக்கு தூதாக சென்று எப்படி தூதாக சென்று உன்னுடைய சித்தப்பா என்று சொல்லக்கூடிய பெரிய சித்தப்பாவே கும்பகர்ணன் மாற்று வடித்தாராடா என் மகனே. ஆமா அந்த கும்பகர்ணன் மாநில ராமனாக மற்றவர் மாணவர் ஆண்டு மடிந்து விட்டார். நம்மளுடைய சேவைகள் மூலப்பட சேவைகள் எல்லாம் ஆண்டு மடிந்தது. இந்த வானூ படைகள் எல்லாம் ஒன்றாக கூடி அனைத்து நேர்களும் சேவைகளை மடித்தார்களா உன்னாலையும் உன்னாலே அந்த லட்சணம் பெருமானுக்காக வானத்தை ஓட்டு ஊர்ச்சியாக அந்த சாக பிழைக்காக இருந்தார். அந்த நிலத்திலேயாகியும் இந்த குரங்காக மற்றது எப்படி குரங்காக மற்றது நேராக சென்று சென்று மலையாக கொண்டு வந்து அந்த லட்சண பெருமானுக்கு உயிராக வந்துவிட்டது. உயிராக மீண்டும் வந்துவிட்டது. வந்த கருணத்தினாலாகியும் மீண்டும் நீ சென்று இந்த வானவர் கூட்டத்தை அழித்து அந்த ராமலட்சுமணனை கொண்டுவிட்டு வெற்றி பெற வர வேண்டும் என்று சொல்லி உன்னை அழைத்திருக்கின்றேன். உனது வெற்றி நம்மளது வெற்றி அதனால இப்போது இந்த வெற்றிக்கு வெற்றியை காண வேண்டுமானால் நீதான் செல்ல வேண்டும். அப்படியா? அந்த நீதான் சென்று அதனால இப்போது இப்படி சொல்கின்றாயே நான் எங்க போனோம், நான் எப்படி ஜெயிக்கணும் அவங்கள இதெல்லாம் சொல்லு. எப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த காலியாக மட்டும் உலகத்திலே எப்பேற்பட்ட கடவுள் அவருக்கு ஈடானவர் கிடையாது. உலகத்தில் காலுக்கு சரிசமான ராமலட்சுமணன் எப்பேற்பட்ட கடவுளாக இருந்தால் அவளைக்குள் அடைக்கும். அதனால அவளை நினைத்து பூஜை செய்து அந்த ஏகமாக மட்டும் உங்களுக்கு பூர்த்தி அடைந்து விட்டார். இந்த ராமலட்சுமணன் போல 1000 ராமலட்சுமணன் வந்தால் உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. இந்த ராமலட்சுமணன் போல 1000 ராமலட்சுமணன் வந்தால் உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. இந்த அனுமன் போல 1000 அனுமன் வந்தால் உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. அதனால நீயாகையும் காரியை நினைத்து பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்து பூஜையை நிறுத்தி விட்டு சிமாதானம் எடுத்துவிட்டு இந்த பூர்த்தி செய்துவிட்டு அந்த ராமலட்சுமணனை இந்த அனுமந்தர அத்தனை பேர்களை கொண்டுவிட்டு அழிஞ்சு போச்சு. அவங்களை ஜெயிக்கணும். இந்த நாட்டை கடவுளே என்னிலங்காபுரிக்கு மட்டும்தான் நம்ம கடவுள். இந்த ராமலட்சுமணனை கொண்டு விட்டால் இந்த உலகத்துக்கே நம்ம கடவுள். யாரையும் வணங்க வேண்டாம். இந்த ராவணேசன் மேகநாதன் பேர்களை தவிர உலகத்தில் கடவுளை இருக்கக்கூடாது என்று சொல்லி சரியாக சென்று வெற்றி விட்டு வாக்களை நினைத்து
அவனை கொன்று இந்த நாட்டை நாங்கள் 2 பேரும் சுகாசம் போட்டு ஜெய காலையிலும் அப்படியே போய் நான் எங்க போறேன்னு தெரியாது, எங்க போறேன்னு சொல்லி கேட்கிறேன். இது நியாயமா? நீ கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? ஈஸியா தான் கல்யாணம். கோலா கோழி தாளுங்கல்ல ஆதி பின்னாடி வருது ஒரு முறை நான் பண்ணிக்கிறேன் அந்த போடுதுல போடுறது நீங்க அப்படி இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகிட்டது. திருமணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு இருக்கா? நீங்க சொல்லவே இல்லை. அப்படியா? இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அதனால என் வீட்டுக்காரைய பார்க்கணும். பார்க்கணுமா? என் வீட்டுக்காரருக்கு தெரியும். ஓ போன சுத்திய அதுதான் தெரியும். அவன் எப்பவுமே நடந்தது எப்படி சாப்பிட்டா வீட்டுக்காரி பார்க்கணும் சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? உங்க வீட்டுக்காரி பேர் தெரியும் என்ன கேட்டீங்களா? அதுக்கு என்ன சொன்னேன்? அதுக்கு நான் என்ன சொன்னேன்? எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்னா தெரியாதுன்னு அதுக்கு என்ன சொன்னேன்? திரும்ப என்ன சொன்னேன்? அதை திரும்ப சொல்றேன். என்ன சொன்னேன்? நான் கேட்டு நீதான் பதில் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். நானு என்ன சொன்னேன்? சொல்றேன். உங்க வீட்டுக்காரி பேரு வீட்டுக்காரி பேரு வீட்டுக்காரி பேரு ஊழியர் பேரு ஊழியர் பேர் ஓமிச்சின்னு சொன்னா திருமணமே
அவளே போய் அவரே வா கூப்பிடாரு வாமா